அனைவருக்கும் வணக்கம். கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று மேல்நிலை 1ஆம் ஆண்டு உரைநடை பகுதி இயல் 4 உள்ள ஒரு மதிப்பெண் பார்ப்போம். குறிப்பாக தேர்வுக்காக உரைநடைக்குள்ளேருந்து ஒரு மதிப்பெண் எங்கெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை இங்கே நம்ம பகிர போகிறோம். கேடில் விழிச்செல்வம் கல்வி வரலாறு, தமிழக கல்வி வரலாறு. இந்த இயலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கூடம் ஆசிரியர் மீனாட்சி, நற்றிணை ஆசிரியர் போதனார். கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். சமூக மாற்றத்தின் இன்றியமையாத காரணி எது அப்படின்னா கல்வி தானா. கல்வியின் முதன்மையான நோக்கம் தனி மனிதனை சமுதாயத்திற்கு ஏற்றனவாக மாற்றுதல். கல்வியின் முதன்மையான நோக்கம் எது அப்படின்னா ஒரு தனி மனிதனை சமுதாயத்திற்கு ஏற்றனவாக மாற்றக்கூடியது தான் ஒரு கல்வி அப்படின்னு சொல்றார். கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோன்ற வெளிக்கொண்டு வருவது இந்த கல்வியாகும். கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என்பது வழங்கலாயிற்று. கல்வியில் சிறந்த நாடு தமிழ்நாடு. பண்டைய தமிழ் இலக்கண நூலாக தொல்காப்பியம் இருக்கிறது. கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்லக்கூடிய பிரிவை தொல்காப்பியம் ஓதர் பிரிவு என்று சொல்லுகிறது. கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு என்ன தோன்றும் என்றால் பெருமிதம் தோன்றும் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. என்வகை மெய்ப்பாட்டில் சொல்லியிருப்பாங்க. மாணவர்களுக்கு இலக்கணங்களை வகுத்து உள்ள நூல் தொல்காப்பியம் நன்னூல். கல்வியின் சிறப்பை போற்றுவது சங்க இலக்கியங்கள். பொருள் கொடுத்தும் தொண்டு கொடுத்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிப்பது ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றி என்ற நூற்பா. பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிப்பது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி என்ற நூற்பா. இந்த நூற்பா புராண நூற்றுப்பாட்டு. ஆரியபடை கடந்த நெடுஞ்செழியன் பாடிய பாட்டு. குடும்பம், அரசு, சமூகம் 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற என்ன தேவை அப்படின்னா கல்விதான். குடும்பத்திலையும் அரசாங்கத்திலையும் சமூகத்திலையும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னா கல்வி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கிய காலம் சங்க காலமாகும். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று கூறுபவர் திருமந்திரம். கல்வி அழகே அழகு என்று கூறுவது நாலடியார். இளமையில் கல் அப்படிங்கிறது ஔவையார். தமிழ் ஆட்சி மொழி, கல்வி மொழி, சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாக வந்தது என்று கூறுபவர் ராசமாணிக்கனார். சங்ககாலம் சங்கம் மருவிய காலத்தில் கற்பித்தல் பணியை தமிழகத்துக்கு செய்து வந்தவை அரங்கூர் அவையும், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி. மன்னராட்சி காலத்தில் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது போர் பயிற்சி. கற்பிக்கும் ஆசிரியர்களின் வகை 3 வகை. கற்ற மாணவர்களை சிறுவன், மாணவன், கேட்போன் என வகைப்படுத்தியிருக்கிறாங்க. எழுத்தும் இலக்கியமும் உருச்சொல்லும் கணக்கு கற்பிப்போர் கணக்காயர் என்று அழைத்தனர். 3 வகை இலக்கணத்தையும் இலக்கியங்களையும் கற்பிப்போர் ஆசிரியர். சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் குறவர் ஆகும். கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கியவை பள்ளிகள். கற்ற வித்தைகளை திகழ்ந்தது மன்றமாகும். எந்த துன்பம் வந்த போதும் செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவைகளாக இருந்தது சான்றூர் அவை. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று
சொல்லும் நூல் பெரிய திருமொழியாகும். கல்வி கற்பிக்கப்படும் இடத்தை ஓதும் பள்ளி என்று சொல்லும் நூல் திவாகர நிகண்டு. கல்வி கற்பிக்கப்படும் இடத்தை கல்லூரி என்று சொல்வது சீவக சிந்தாமணி. கற்றலுக்கு உதவும் ஏட்டு கட்டளைகள் ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என்று அழைக்கலாம். இதில் ஓலை கற்றல் அப்படின்னாக்க ஏடு, சுவடி, புத்தகம். உட்பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணுவல், நூல் என்று சொல்லலாம். 4 கொடைகளுடன் சமண சமயத்தின் தலையாய அறங்கள் எது அப்படின்னா கல்வி, மருந்து, உணவு. துறவிகள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா சமண சமயம். திகம்பர துறவிகள் தங்கியிருந்த இடம் மலைக்குகையாகும். பள்ளி என்ற சொல்லின் பொருள் என்ன? படுக்கையாகும். பள்ளி என்ன சொல் எந்த மதங்களின் கொடை அப்படின்னா சமணம், பௌத்தம் ஆகும். சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி சொல்லும் கல்வெட்டுகள் திருச்சி, மலைக்கோட்டை, கழுகுமலை கல்வெட்டுகள். வந்தவாசியில் சமணப்பள்ளி இருந்த இடம் வேடல். விழாப்பாக்கத்தில் சமணப்பள்ளியை நிறுவியவர் பட்டினி குரத்தி. சமயத்துறையிலிருந்து தோன்றிய கலை வடிவம் பட்டி மண்டபம், பட்டிமன்றம். பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் வாதிக்கக்கூடிய இடம் என்று சுட்டும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பையனை யுவான் சுவாங். காஞ்சிபுரத்தில் உள்ள பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றியவர் யுவான் சுவாங். தமிழக திண்ணைப்பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தவர் ரெவரண்ட் பெல், ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். ரெவரண்ட் பெல் அவர்கள் மெட்ராஸ் காலேஜ் என்ற பெயரில் நிறுவுகிறார் திண்ணைப்பள்ளி கூடங்களை. ஸ்காட்லாந்தில் தமிழக திண்ணைப்பள்ளி கல்வி முறையை மெட்ராஸ் சிஸ்டம், டிபெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்றும் அழைக்கிறாங்க. ஆசிரியருடனே தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றலை தான் குருகுல கல்வி முறை என்று சொல்கிறோம். செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் கல்வி முறை அமைந்திருக்கிறது. அந்த முறைக்கு பேர் குருகுல கல்வி முறை. போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியானதாக விளங்கும் கல்வி முறை குருகுல கல்வி முறை. திண்ணைப்பள்ளிகள் பெருமளவில் தோன்றியது 19ஆம் நூற்றாண்டு. திண்ணைப்பள்ளிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தெற்றிப்பள்ளிகள் என்று அழைத்தாங்க. திண்ணைப்பள்ளி ஆசிரியர்கள் என்று எவ்வாறு அழைத்தன? கணக்காயர்கள் என்று நினைக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் எக்கல்வியை நாட்டுக்கல்வி என்று அழைத்தனர்னா திண்ணைப்பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாப்கள், மதராஸ்கள் தான். சென்னை இருந்த திண்ணைப்பள்ளிகள் எண்ணிக்கை 12,478. ஐரோப்பிய நாடுகளின் கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாக காணப்பட்டது. திண்ணைப்பள்ளிகள் என்று யார் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா தாமஸ் மன்ரோ. சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்ரோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1826. சென்னை மருத்துவக் கல்லூரி 1835 தொடங்கினாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி தானா. சென்னை பல்கலைக்கழகம் 1857 தொடங்கப்பட்டது. ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் 1794 தொடங்கப்பட்டது. அதுதான் கிண்டியில் பொறியியல் கல்லூரியாக 1859 வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் 1910 தொடங்கப்பட்டது. பள்ளி இறுதி வகுப்பில் மாநில அளவில் பொது தேர்வு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1911. உயர்கல்வி முறை என்பது தனிநிலை புலவர்களிடத்தில் கற்பது. உயர்நிலை கல்வி முறை என்பது தனிநிலையில் புலவர்களிடத்தில் கற்பது. திருவாடுதுறை ஆதீனத்தின் தலைமை புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தமிழ் தாத்தா உவேசா. கல்வி பயின்றவர் உவேசா அவர்கள். தனிநிலை புலவர் மீனாட்சி சுந்தரத்திடம் கல்வி கற்றவர் உவேசா அவர்கள். கணக்காயர், மூத்தோர், தன்மையிலாளர், அயலிருப்பும் பற்றி கூறும் நூல் திரிகடுகம்.
அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாக இருந்தவர் ஜான் கூட்டன்பர்க் அவர்கள், ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அச்சு இயந்திரம் கண்டுபிடித்தவர் ஜான் கூட்டன்பர்க் 1453. டச்சுக்காரர்களின் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்ட ஆண்டு 1706. முதலில் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட இடம் தரங்கம்பாடி. மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் அச்சிடப்பட்ட இடம் தரங்கம்பாடி தான். இந்தியாவிலேயே முதல்ல அச்சேறிய மொழி தமிழ். அறப்பள்ளிகளை நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் அமைத்தவர்கள் டச்சுக்காரர்கள். 1813ஆம் ஆண்டு சாசனப்படி இந்தியர்களுடைய கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது லண்டன் பாராளுமன்றம். இந்த பணியில் உள்நாட்டு இலக்கியங்கள், கீழே தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்று கொள்கைகளை கீழே தேசியவாதிகள் சொல்கிறாங்க. மேற்கத்திய பாணியில் தான் இருக்கணும்னு ஆங்கில வழி கல்வியை போதிக்கிறவங்க மேற்கத்தியவாதிகளாக சொல்கிறாங்க. ஆங்கில வழி கல்வி இருக்கணும், இந்தியர்களை முன்னேற்ற முடியும் அப்படின்னு நம்புகிறவங்க மேற்கத்தியவாதிகள். மெக்காலா கல்விக்குழு உருவாக்கப்பட்டது 1835. யாருடைய தலைமையில் தற்கால கல்வி முறையும் தேர்வு முறையும் உருவெடுத்ததுன்னா சார்லஸ் வுட்டு 1854. அதனால தான் அதை இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. சார்லஸ் வுட்டனுடைய அறிக்கையை. ஹண்டர் கல்விக்குழு உருவானது 1882. சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி இதெல்லாம் கட்டாயமாக்கியது ஹண்டர் கல்விக்குழு தான். புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரை செய்த குழு ஹண்டர் கல்விக்குழு தான். ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காடு. நாட்டில் உள்ள 14 வயதுக்குட்பட்ட கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 45. கட்டாய இலவச கல்விக்கு நிதி ஒதுக்கீடு எதன் மூலம் செய்யப்படுகிறதுனால 5 ஆண்டு திட்டத்தின் கீழ். எல்லா திட்டங்களும் ஒரு முக்கியமான 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக செயல்பட்டுருக்கு வரும். கல்வித்துறையின் பொற்காலம் என போற்றக்கூடிய காலம் எது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம்தான் என்று சொல்லலாம். இதுவரை இயல் 4 உள்ள உரைநடையில் முக்கியமான குறிப்புகள் ஒரு மதிப்பெண்ணா இதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது 2 மதிப்பெண் 4 மதிப்பெண் நெடுவினாக்கள் இந்த குறிப்புகளும் இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கும். படிச்சிருக்கிறவங்களுக்கு இது திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே என்னன்னு சொல்லுங்கள். அதே போல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இந்த சேனலில் இணைய விரும்புகிறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இணைஞ்சிருவீங்க. அப்போ தான் இணைஞ்சிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவது உங்களுக்கு வரிசையில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பயனடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.